PGTRB chemistry நியூ சிலபஸில் யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இந்த விஎன் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அப்போ அந்த விஎன் எஃபெக்ட் அப்படின்னா என்ன, அதனுடைய அந்த டைப்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பிஜிடிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த விஎன் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? ஸோ விஎன் எஃபெக்ட் ரெஃபர்ஸ் டு இன்க்ரீஸ் இன் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் அண்டர் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். அப்போ என்ன ஆகுது, ஆல்ரெடி அங்கே வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரோலைட்டினுடைய கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? எலக்ட்ரோலைட்டினுடைய கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எப்போ? அண்டர் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அந்த கண்டக்டன்ஸ், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டினுடைய கண்டக்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஎன் எஃபெக்ட். அப்போ இந்த எப்படி இந்த கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாகுது? ஆல்ரெடி அங்கே பார்த்தீங்கன்னா சொல்யூஷனில் இந்த ரிலாக்ஸேஷன் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஏசிமெட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஏசிமெட்ரிக் எஃபெக்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரோஃபோரட்டிக் எஃபெக்ட். ஸோ இந்த 2 எஃபெக்ட்னால என்ன ஆகும், அந்த கண்டக்டன்ஸு பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஆனால் இந்த கேஸில் நம்ம என்ன செய்கிறோம், ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த ரிலாக்ஸேஷன் எஃபெக்ட் வந்து இருக்காது. அதே போல் எலக்ட்ரோஃபோரட்டிக் எஃபெக்டும் இதுவும் இருக்காது. ஸோ இந்த 2 எஃபெக்ட் இல்லாததுனால என்ன ஆகுது, இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டினுடைய கண்டக்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகுது. இந்த விஎன் எஃபெக்டை ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் விஎன் இன் 1927. அப்சர்வ் டூரிங் ஸ்டடீஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் கண்டக்டிவிட்டி அண்டர் வெரி ஹை ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணும்போது இந்த எலக்ட்ரோலைட்டினுடைய கண்டக்டிவிட்டியை ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காது. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ தான் இந்த எஃபெக்டை பற்றி அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அது என்ன நடக்குது, வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ் அயானிக் கண்டக்டிவிட்டி ஃபாலோஸ் ஓம்ஸ் லா அண்ட் இஸ் எக்ஸ்பிளைன் பை. அதாவது பார்த்திங்கன்னா இந்த நார்மல் கண்டிஷனில் நார்மலாக இந்த கண்டக்டன்ஸ் நடக்கும்போது என்ன ஆகும். அப்போ அங்கே பாருங்கள், அயானிக் கண்டக்டிவிட்டி ஃபாலோஸ் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாங்கிறது I is equal to V by R. அதாவது கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்டேஜ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். அதனால் இதை ஃபாலோ பண்ணுது நார்மல் கண்டிஷன்ஸில். அப்போ இங்கே இந்த அயானிக் மொபிலிட்டி, அயன் இன்ட்ராக்ஷன்ஸ், ரிலாக்ஸேஷன் எஃபெக்ட், எலக்ட்ரோஃபோரட்டிக் எஃபெக்ட், இது எல்லாம் இன்க்ளூட் ஆகும். அப்படி இருக்கிறதுனால அந்த கண்டக்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கம்மியாகும். அது வந்து நார்மல் கண்டிஷனில் கண்டக்டன்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாகுது. இவன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். பட் when a strong electric field is applied என்ன ஆகுது, அந்த அயானிக் அட்மாஸ்பியர் சரௌண்டிங் ஈச் அயான் இஸ் டிஸ்டார்ட். ஒரு அயன் இருக்குன்னா அந்த அயனை சுற்றி Na+ன்னா Na+ சுற்றி நெகட்டிவ் அயான் சுற்றி இருக்கும். அப்போ அங்கே ஒரு அயானிக் அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த அயானிக் அட்மாஸ்பியர் இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃபார்ம் ஆகாது, டிஸ்ட்ராய் ஆயிரும், டிஸ்டார்டட். அப்போ அயானிக் அட்மாஸ்பியர் இல்லையா? அடுத்தது அயன் பேரிங் பிரேக்ஸ் டவுன். அப்போ அங்கே வந்து அயன் பேர் இருந்துச்சுன்னா அதுவும் என்ன ஆகுது, பிரேக் ஆகுது, அயன் பேர் இல்லாமல் மாறுது. அதே போல் அயன்ஸ் மூவ் ஃபாஸ்டர் அண்ட் த கண்டக்டிவிட்டி இன்க்ரீசஸ் அப்நார்மலி. அப்போ இது எல்லாம் இல்லாததுனால அயான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகிறதுனால கண்டக்டிவிட்டியும் அதிகமாகுது, அதுவும் அப்நார்மலாக அதிகமாகுது. அப்போ திஸ் நான் லீனியர் இன்க்ரீஸ். அப்புறம் நான் லீனியர் இன்க்ரீஸ்னால் என்ன, அதாவது லீனியர்னா என்ன, டைரெக்டாக ப்ரொபோஷனல்னு சொல்லுவோம். அப்போ நான் லீனியர்னா என்ன, அப்போ அதாவது அதாவது அப்நார்மல்னு சொல்லியாச்சு. அப்போ நார்மலாக அது இன்க்ரீஸ் ஆகாமல் அது என்ன செய்யுது, அப்நார்மலாக அந்த கண்டக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதான் இந்த நான் லீனியர் இன்க்ரீஸ் இன் கண்டக்டிவிட்டி. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஎன் எஃபெக்ட். அப்போ இதில் 2 மெயின் டைப்ஸ் ஆஃப் விஎன் எஃபெக்ட்.
அப்போ அதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி விஎன் எஃபெக்ட். அப்போ இங்கே என்ன ஆகுது, இன்க்ரீஸ் இன் அயானிக் மொபிலிட்டி. பார்த்தீங்கன்னா அயான்ஸுடைய மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. எதனால்? டியூ டு ஃபீல்டு இன்டியூஸ்ட் பிரேக் டவுன் ஆஃப் அயன் அட்மாஸ்பியர். அப்போ அங்கே அயானிக் அட்மாஸ்பியர் என்ன ஆகுது, அங்கே பிரேக் டவுன் ஆகுது. அதாவது இந்த ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்படி பாஸ் பண்ணுறதுனால அந்த அயானிக் அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகுது. அப்போ இது ஒரு எஃபெக்ட். இது வந்து என்ன சொல்கிறோம், பிரைமரி விஎன் எஃபெக்ட்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்டரி விஎன் எஃபெக்ட். இங்கே என்ன ஆகுது பாருங்கள், இன்க்ரீஸ் இன் டிகிரி ஆஃப் அயனைசேஷன் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட் இன் ஹை ஃபீல்ட்ஸ். அப்போ இந்த ஆல்ஃபா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. எங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீக் எலக்ட்ரோலைட்ஸ் அண்டர் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன ஆகுது, இந்த வீக் எலக்ட்ரோலைட்ஸினுடைய டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுனால அந்த அயானிக் மொபிலிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி அயானிக் மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுனால கண்டக்டன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன் சல்ஃபூரிக் ஆசிட் ஆர் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் NaCl அட் வெரி ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அது பாருங்கள், இந்த கண்டக்டிவிட்டி இன்க்ரீசஸ் மோர் தேன் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஓம்ஸ் லா. அப்போ நார்மலாக ஓம்ஸ் லா படி அங்கே வந்து கண்டக்டன்ஸ் நடக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் கண்டக்டிவிட்டி இன்க்ரீசஸ் மோர் தேன் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா விட இங்கே நமக்கு என்ன கிடைக்குது, அதிகமான கண்டக்டன்ஸ் கிடைக்குது. ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு என்ன இல்லை, அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே இல்லை. ஏன்னா இந்த அயானிக் அட்மாஸ்பியர் இல்லை, அதுக்கப்புறமா இந்த அயன் பேரிங் இல்லை. அதனால அது வந்துட்டு என்ன செய்யுது, அயான்ஸ் வந்துட்டு ஃபாஸ்டராக மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகுறதுனால கண்டக்டிவிட்டியும் பார்த்திங்கன்னா அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம், விஎன் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். நிறைய எக்ஸாமில் விஎன் எஃபெக்டில் இருந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. இப்போ இதே போல் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய கிளாஸஸ் வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஆன்லைன் கிளாஸஸில் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸில் இந்த ரெக்கார்டிங் கிளாஸஸ் கிடைக்கும், பிடிஎஃப் கிடைக்கும், டெஸ்ட் பேட்ச், இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இதே போல் கொஸ்டின்ஸு நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும், இந்த ஆன்லைன் கோர்சஸில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.